நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்க கிட்ட வந்து அது வந்து உதவி செய்யறவங்க காட்டிக்காம கூட செய்வாங்க. அது பெரிய உதவி மாதிரி இது பண்ணி அவனுக்கு உதவி செஞ்சிருக்க பத்தியா, அந்த மாதிரி மட்டும் இவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் எவ்வளவு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஏது பண்ணிருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த உதவிங்கிற மாதிரியே தெரியாத மாதிரி கூட இவங்க காட்டிக்காம கூட செய்வாங்க. அவங்ககிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்வாங்க. எனக்கு நீ எனக்கு உதவி பண்ண அவங்ககிட்ட ஒருத்தர் போயிட்டாங்கன்னா பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த பெண்களுக்கு உண்டான சிறப்பான குணம். அந்த பெண்களுக்கு உண்டான சிறப்பான குணம் அது. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் மேச ராசி லக்ன கணவனை திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? மேச ராசிக்காரங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்களாச்சே, ஊதாரித்தனமா செலவு செய்யறவங்களாச்சே, அது உங்களுக்கு பிடிக்காது. அப்ப எப்படி இருக்கும்? அப்படி இல்ல. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் மேச ராசி மேச லக்னத்தை சேர்ந்த ஆணை திருமணம் செஞ்சுக்கிட்டா மிக மிக அதிர்ஷ்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த பெண்கள்ட்ட இருக்க ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, கணவன் அதிகாரம் செய்யும் போது அதோட வரம்பு என்ன, கணவனுடைய வரம்பு என்ன, அப்படி அந்த வரம்பு வரைக்கும் அதை வந்து அதை காப்பாத்திக்குவாங்க. தன்னுடைய வரம்பு என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கணவனோட அதிகார வரம்பை இவங்க மீற மாட்டாங்க. இங்க பிரச்சனை அதான். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சேர்ந்த ஆண்களை மேரேஜ் பண்ணிக்கிறவங்க வந்து பெண்களை மேரேஜ் அந்த வரம்பை மீறக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு வரம்பை என்ன நிர்ணயிச்சுக்கணும். அதை செஞ்சுட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க அந்த சிம்மராசி சிம்மலத்தை சேர்ந்த பெண்களை வந்து மேசராசி லக்னத்தை சேர்ந்த கல்யாணம் பண்ணிட்டா ஊதாரித்தனமான செலவை இவங்க மேரேஜ் பண்ணிட்டா செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை எப்படியா ட்ரிக்கா மாத்திடுவாங்க. செலவு செய்ய வேணாம்னு சொல்லி மாத்திடுவாங்க. அதனால பெஸ்ட் மேட்ச் தான் அது.